உலகம் முழுவதும் வாழுகின்ற நம்மள பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும் என்னுடைய விஷ்ணுமாயனும் என்னுடைய பிரத்யேகர் அவருடைய பரிபூரணமான ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு. கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண. ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்சத்து துவாதசி திதி. அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்கும்ன்ற ஒரு கால நேரம். அந்த நேரத்துலதான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான சூரியனை ஆதிக்கத்தில் உதிக்கின்றது. கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பாத்தீங்கன்னா ஆத்மகரகன், பிதுர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்து இருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில், சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மதாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த சுகாதிபதி என்று வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்த திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகளை எல்லாம் அடுக்கடுக்காக சந்தித்து வந்தீர்கள். உங்களை பற்றி உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வெற்றி நோக்கி நகர்ந்தவர்கள் ஆயிரம். ஆனால் தனித்தே நின்று விட்டீர்கள். உறவு இருந்தும் கூட அந்த ஒரு தனிமையை சந்தித்தீர்கள். பொன்னும் பொருளும் இருந்தும் கூட நிம்மதியற்று தவித்தீர்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நன்மையோ தீமையோ இல்லை, உங்கள் வாழ்வை புரட்டி போட்ட ஆண்டாகத்தான் அமைந்தது. காரணம், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடைய, அது மட்டுமல்ல போர் கிரகமான செவ்வாயின் ஆண்டு அதிக துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தவர்கள் யாருன்னா மகர ராசி தான். மன ரீதியாக உடல் ரீதியாக குழப்பங்களை சந்தித்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதமாக இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் அதே நிலை தான் நீடிக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத சனி தான். பார்ப்போமா 2026 எவ்வாறு இருக்கும் என்று. மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம், மகரத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம், மகரத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 1, 2. மகர ராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான காலங்க, அருமையான காலம், அருமையான சந்தர்ப்பம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனி என்றெல்லாம் பதற வேண்டாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பயிற்சியில் நல்ல பலனை தரப்போகிற. கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா போதும், கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா தான் உண்டு தன் வேலை உண்டு இல்லாமல் பிறர் விஷயத்தில் மூக்கோல் நுழைப்பதற்கும் பிறர் விஷயத்தில் தலையிடுவதற்கும் நீங்கள் ஒரு காரணமாகவே அமைந்து விட்டீர்கள் கடந்த ஆண்டு. இந்த என்னை பொறுத்தவரை 2026 பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதோடு உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே சொல்லுவேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்க்கை இருப்பதனால இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் அப்பா பிள்ளைவுக்குள்ள சில பிரிவுகளை, சில ஏமாற்றங்களை, சில சங்கடங்களை, சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால மிக கவனமாக இருங்கள், நிதானமாக இருங்கள். யாரையும் நம்பி விடாதீர்கள். ஏதோ ஒரு பெண்ணால் ஏதோ ஒரு காலத்தில் கடுமையான பாதிப்பை சந்தித்தீர்கள். அந்த பாதிப்பினுடைய விளைவை இப்போ சந்திக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே நேரம் கவனமாக இருங்கள். உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் கால் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதியில் மிக கவனமாக இருங்கள். மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே பொற்காலம் நற்காலம் என்றே சொல்வேன். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2026ஐ பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலம் என்று சொல்வேன். காரணம், மேடுபள்ளம் நிறைந்தது தானே வாழ்க்கை. சரியாக உங்களை நீங்கள் புரிந்து கொண்டாலே அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைகின்ற காலம். கனவுகளில் ஒன்று மெய்ப்படக்கூடிய காலம். மதில் மேல் பூனையாக போராடியவங்களுக்கு தெளிவான முடிவு எடுத்து தெளிவான நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் தெய்வ பலம் உண்டே பிறப்பிலிருந்து இன்று வரை உங்களை தூக்கி வந்தது. 2020ஆம் ஆண்டில் மத்தியம பகுதியில் குரு பகவானுடைய பயிற்சி. அந்த நிலையில் பார்க்கும்போது கடகத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் பார்வையை உங்களை பார்ப்பதனால அற்புதமான ஒரு யோக பலம். தேவையில்லாத விஷயத்தில்
தேவையில்லாத மனிதர்களோடு தொடர்பு வேண்டாமே. முடிந்தவரை தனித்து இருந்துங்கள். வெற்றியை நீங்கள் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. நீங்கள் யாருக்குத்தான் உதவி செய்தாலும் அவர்களே உங்களுக்கு முதல் எதிரியாக மாற இருப்பதனால் கவனமாக இருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில் வேலை செய்பவர்கள் மிக எச்சரிக்கையாக இருங்கள். நண்பனும் பகைவனாவான் மாறுகின்ற ஒரு காலமாக இருப்பதனால இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்து விட்டாலே போதும். தொழிலில் வாழ்க்கையில் உன்னதமான நிலையை அடையக்கூடிய அருமையான சந்தர்ப்பம். 2026ஆம் ஆண்டு ஒரு 3 மாத காலம் நிதானமாக இருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் போராடி உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற அந்த நாணயம் அற்புதமான ஒரு யோக பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் நான் திரும்ப சொல்கிறேன், 1000 தெய்வங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டினாலும் கூட திருத்தணி பாதசனீஸ்வரர் ஒருவரே உங்களுக்கு வாழ்க்கையில் இறுதி வரை துணை நிற்பார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இல்லை மாதத்தில் ஒரு அமாவாசையோ இல்லை ஒரு சனிக்கிழமையோ திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அற்புதமான ஒரு யோக பலனை தரும். சனி ஒருவரே இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு துணை நிற்கின்றார்.